ஒரு விலை மாதுகிட்ட போய் ஒரு உடலுறவு வச்சுக்கிறதோட பொசிஷன் வந்து பட்டேனா இப்படி நாமம்னா இப்படின்னு சொல்றீங்களே, எவ்வளவு கேவலமா இருக்கு, கேடு கட்டத்தனமான பேச்சா இருக்குது. உங்க வீட்டு பொம்பளைங்களுக்கு முன்னாடி இன்னொரு ஆம்பளைங்க இதெல்லாம் பேசினா நீங்க ஒத்துப்பீங்களா? ஒரு அவையில பேசுற பேச்சா இது? ஒரு மேடை பேச்சு, மேடை பேச்சுல பெண்கள் இருக்கிற அவையில இவ்வளவு கேவலமா அநாகரிகமா உங்களால பேச முடியுதுன்னா அப்ப நீங்களா தனி மனிதமெல்லாம் இருக்கிறப்போ உங்களோட ஒழுக்கம் எந்த மாதிரி இருக்கும்? பேர்பட்ட ஒரு அயோக்கியனா இருந்தா கூட ஒரு மேடையில எப்படி பேசுவான்? என்னை மாதிரி ஒரு உத்தம சிகாமணி கிடையாது அப்படின்னு பேசுவோம். இப்போ மேடையிலேயே நீங்க இவ்வளவு அநாகரிகமா பேசுறீங்கன்னா அப்ப உங்களோட மனசுக்குள்ள எவ்வளவு அழுக்கும் வன்மமும் இருக்குங்க. கடவுள் கொள்கையை பரப்புவதில் காமச்சுவையை பரப்புவது சைவமா வைணவமா? இப்படி தலைப்புல பட்டிமன்றம் வச்சு தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட கூட்டம் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு கீழே படிச்ச இளைஞர்களை நீங்க என்ன மாதிரி நீங்க மோல்டு பண்ணிருப்பீங்க? கட்சியில இருக்கிற சைவர்களும் வைணவர்களும் இதை ஏத்துக்கிறீங்களா? நான் கேட்கறேன். அவர் சொல்றது கரெக்ட் தாங்க. பட்டேனா இந்த பொசிஷன், நாமோனா இந்த பொசிஷன், நாங்க ஏத்துக்கிறோம், நீங்க ஒத்துக்கிறீங்களா? இந்த யூடியூப் ரூட்டர்ஸ்னு ஒரு பரதேசி அதை என்ன சொன்னா, அதை எவ்வளவு அசிங்கமா கொச்சப்படுத்துறா. நடராஜர் வந்து காலை தூக்குனாருன்னா அவரோட ஆணுறுப்பு தெரிஞ்சது, அதை காமிச்சு வந்து காலியை ஏமாத்திட்டான்னு பேசினாங்கல்ல, அவனை கூட்டு மேடையில வச்சு நீங்க வந்து என்ன பண்ணீங்க? திமுக இருக்கவங்கள பேசிக்கிறீங்களா, தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு. வெக்கமால உங்களுக்கு? நீங்க தமிழர்கள் தானேங்க. ஒரு தமிழன்னா உனக்கு ஒரு முதுகெலும்பு இல்லாம நான் கும்பிடுற சாமியை ஒருத்தன் கேவலமா பேசுவான். கேள்வி கூட கேட்க முதுகெலும்பு இல்லாத, சுயமரியாதை இல்லாத ஒரு கொத்தடிமை கூட்டமா நீங்க இருக்கீங்களா திமுகல? தெரு ஊருக்கு பட்டிமன்றம் போட்டு காமச்சுவையை அதிகம் பரப்பியது சைவமா வைணவமான பட்டிமன்றம் வச்சுதான் நாங்கெல்லாம் பெரியாரிஸ்டுங்கள், பெரியாரியல் எல்லாமே இங்க எதுவும் பண்ணாதுன்னு திமுகல இருக்கிற இந்துக்கள் விபூதி வைக்கிற நாமம் போடுற ஒவ்வொரு இந்துவும் போய் உங்க வீட்டு பொம்பளைங்கிட்ட இதை சொல்லுங்க. பொன்முடி அவர்கள் பேசின இந்த வீடியோவை போட்டு ஓட்டு கேட்க உங்களுக்கு தைரியம் இருக்கா? கேளுங்க போய். சைவம் வந்து காமச்சுவையை வளர்த்ததா, பட்டேனா இப்படிதான் பொசிஷன்னு கேட்டு ஓட்டு வாங்குங்க. இதே வந்து இவர் சொல்றாரு உதயநிதி, நான் வந்து ரம்ஜான் வாழ்த்து சொல்லணும்னா உங்களுக்கு எரியுதுன்னா நான் 100 தடவை சொல்லுவேன். எங்களுக்கு ஏன் எரியுது? எதுக்கு எரிய போகுது? இந்துக்களை இழிவுபடுத்துறதுக்கோ, இந்து கடவுள்களை அசிங்கமா பேசுறதுக்கோ, கொச்சையா பேசுறதுக்கோ, இந்து மத வழிபாடுகளையும் சின்னங்களையும் கொச்சைப்படுத்துறதோ அவங்க ஒரு கௌரவமா செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. இதெல்லாம் நீங்க பேட்ச்ல சட்டையில குத்திக்கிற பேட்ச் மாதிரி எத்தனை மேடைகள்ல நாங்க பேசணும் அப்படின்றதெல்லாம் பேட்சா குத்திப்பாங்க. சங்கிலாம் பொட்டு வச்சுக்கிறான், கையில கயிறு கட்டிக்கிறான், அப்ப நீ பண்ணாத, இது கரை வெட்டி கட்டினீங்கன்னா இதெல்லாம் அடிச்சுட்டு வாங்குறாங்க, சங்கிகள்லாம் சோறு திங்கிறாங்க, அப்ப நீங்க வேற ஏதாவது தின்னுங்கன்னு சொல்லுவீங்களா? சேகர் பாபு ஒண்ணு இருக்கிறாருல, சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு விபூதி வச்சு சுத்துறாருல, காவியோட சுத்துறாரு. இது ஒரு ஆன்மீக ஆட்சி, இது ஒரு ஆன்மீக ஆட்சி அப்படின்னு தனியா தான் போக வேண்டாம் கைப்புள்ளங்கிற மாதிரி தனியா அவர் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கிறாரு. ஆன்மீக ஆட்சி ஆன்மீக ஆட்சி இது அவர்கிட்ட சொல்லுவார் ஆராசா, அண்ணே கரைவேட்டி கட்டினீங்கன்னா விபூதி குங்குமத்தை அழிச்சிருங்கண்ணே, கையில இருக்க கயிறை கட்டிருங்கண்ணே, கழுத்துல அந்த கருங்காலி மாலை, அப்பப்போ வர ஐயப்பனுக்கு மாலையெல்லாம் போட்டுட்டு பயபக்தியோட மலை ஏறுறாரு. சொல்லுவார் ஆராசா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிரணி மாநில செயற்குழு உறுப்பினரான சுமதி மேகவர்ணம் மேம் தான். மேம் வணக்கம் மேம். வணக்கம் மேம். அதாவது நேற்றுக்கு நைட்லேருந்து பொன்முடி பேசின வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அவர் பேசினது எப்போன்னு பார்த்தீங்கன்னா போன ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி பேசின விஷயம் மேம். இப்போ தான் அதை போய்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் பேசின சர்ச்சையான விஷயத்துக்கு வந்து இப்போ ஸ்டாலின் அவர்களுமே துரைமுருகன் அவர்களுமே வந்து நடவடிக்கை எடுத்திருக்காரு. அதாவது துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க மேம் அவர்கிட்ட? இல்லை, நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த நடவடிக்கை எடுக்கிறது இதெல்லாம் கிடையாது. இவங்க இப்போ பொன்முடி அவர்கள் பேசுனதுக்கு இல்லை நாங்கள் தவறாக பேசிட்டோம், நாங்கள் இந்த மாதிரி வந்து சைவர்களையும் வைணவர்களையும் நாங்கள் வந்து புண்படுத்தியிருக்கோம், மனதை உங்களோட உணர்வுகளை புண்படுத்தியிருக்கோம், மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி மன்னிப்பு எதாவது கேட்டிருக்காங்களா? அப்போது இது நீங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் வந்து இப்போ கிடையாது, இது வந்து திமுக ஆரம்பித்த காலத்துல இருந்தே மேம் அவர் பேசினது வந்து அந்த காலத்தில் அவர் பட்டிமன்றம் போட்டு எப்படி பேசினாங்க அப்படின்றத வந்து தான் நான் இப்போ சொல்ல வரேன். திமுகவோட அடிநாதம் இதுதான். ஜெயகாந்தன் அவர்கள் வந்து தெளிவாக சொல்கிறாரு பாருங்க, திமுக அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் இயக்கம் அல்ல, அது ஒரு தனி மனித வளர்ச்சிக்கும் நம்மளோட நாகரிகத்துக்கும் நம்மளோட கலாச்சாரத்துக்கும் மிகப்பெரிய பேரழிவு திமுக அப்படிங்கிறாரு. ஒரு மனிதனோட பலவீனத்தோட சாரம் அது, ஒரு தனி மனுஷனோட அழுக்குகளின் ஒட்டுமொத்த திரட்டு தான் வந்து திமுக. நீங்கள் அவன் ஜெயிக்கலாம் தோக்கலாம் என்ன வேணா ஆகலாம், ஆனால் அவனோட தன்மையிலேருந்து அவன் மாறவே மாட்டான் அப்படின்றது யாரு? ஜெயகாந்தன் ஐயா அப்பயே சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன இதுதான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கோங்க. திமுக இப்படிதான். ஒரு மேடை பேச்சுல பெண்கள் இருக்கிற அவையில இவ்வளவு கேவலமா அநாகரிகமா உங்களால பேச முடியுதுன்னா அப்ப நீங்களா தனி மனிதமெல்லாம் இருக்கிறப்போ உங்களோட ஒழுக்கம் எந்த மாதிரி இருக்கும்? உங்க கட்சியில இருக்க மகளிரை நீங்க எப்படி நடத்துவீங்க? உங்களுக்கு ஓட்டு போட்ட மகளிரை நீங்க எப்படி நடத்துவீங்க? உங்ககிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சு தனக்கு பிரச்சனைன்னு வர மகளிரை நீங்க எப்படி நடத்துவீங்க?
நீங்கள் ஒரு மேடை, நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு அயோக்கியனாக இருந்தால் கூட ஒரு மேடையில் எப்படி பேசுவான்? என்னை மாதிரி ஒரு உத்தம சிகாமணி கிடையாது அப்படின்னு பேசுவோம். இப்போ மேடையிலேயே நீங்கள் இவ்வளோ அநாகரிகமாக பேசுறீங்கன்னா அப்போ உங்களோட மனசுக்குள்ளே எவ்வளோ அழுக்கும் வன்மமும் இருக்குங்க. நீங்கள் என்னென்ன பேசுறீங்க நீங்கள்? அதே மாதிரி இவங்களோட பூலாக்கள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து விட்டுட்டாரு. அப்பயே அவர் பேசுகிறப்ப அங்கே மேடையில் இருக்கவர் சொல்கிறாரு, அந்த இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தம்பி வேண்டாம் போயிரு அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒருத்தர் உட்காந்து சொல்கிறாரு, சொல்லாத வேண்டாம் வேண்டான்னு. ஆனால் இவர் திருப்பிக்கிட்டு இல்லை சொன்னாதான் வந்து இன்னைக்கு இளைஞர்களுக்கு தெரியும் எப்படிலாம் அந்த கட்சி வளர்ந்துச்சுன்னு. அதாவது நான் ப்ரொஃபஸராக இருந்தேன். எப்படி ஒரு அரசு இதாக இருக்கிறாரு, ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க ஒருத்தர், நீங்கள் வந்து ஒரு கட்சி சார்பாக செயல்பட்டுக்கிட்டு பட்டிமன்றத்துக்கு என்ன பேர், தெய்வத்தோட இதை கடவுள் கொள்கையை பரப்புவதில் காமச்சுவையை பரப்புவது சைவமா வைணவமா, இப்படி தலைப்பில் பட்டிமன்றம் வச்சு தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட கூட்டம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு கீழே படித்த இளைஞர்களை நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் மோல்டு பண்ணியிருப்பீங்க? நீங்கள் என்ன மாதிரி அவனுங்களை வந்து மூலச்செலவு பண்ணியிருப்பீங்க? எத்தனை தலைமுறையை நாசம் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு பேட்சும் இன்னைக்கு காலேஜில் ஒவ்வொரு பேட்ச் போகிறாம பாருங்க, ஒவ்வொரு பேட்சும் ஒரு தலைமுறைங்க. எத்தனை தலைமுறை இளைஞர்களை நீங்கள் மூலச்செலவு பண்ணி நாசம் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தையும் இதோட ஆணிவேர் என்ன? இங்கே வந்து சைவர்களும் வைணவர்களும் பெரும்பான்மையாக இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் அவங்களோட உணர்வுகளை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி, அப்போ நீங்கள் 4 சவுத்தில் இருக்க கிளாஸ் ரூமில் அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுத்துருப்பீங்க? இன்னைக்கு ஒரு மேடை ஏறி நீங்கள் ஏற்கனவே இந்த திமுக வந்து நீங்கள் என்ன மாதிரி இது பண்ணீங்கன்னா, இந்த பட்டை நாமம் அதுக்கெல்லாம் வந்து எவனாவது பணம் கொடுக்காம ஏமாத்தினா அப்படின்னா என்ன உனக்கு பட்டம் சாத்திட்டானா, உனக்கு நாமம் சாத்திட்டானாங்கிறது அதையே நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஒரு சைவர்கள் வந்து அந்த திருநீற்றுப்பட்டை அப்படிங்கிறது வந்து ரொம்ப புனிதமானது. அந்த நெத்தியில நீர விபூதி தரையில விழக்கூடாதுன்றதுனால தான் அண்ணாந்து விபூதி பூசுவாங்க. அதை விழுறது கூட ஏமேல விழட்டும், தலையில விழக்கூடாதுன்னு. அதே போலதான் திருமணம், அவங்க திருநாமங்கிறதும் அவ்வளோ ஒரு புனிதமானது. அப்போ நீங்க அதை வந்து எதுக்காக நீங்க வந்து இன்னைக்கு ஒரு திருநாமம் அப்படிங்கிறது என்னன்னா, நீ உனக்கு வாழ்வே உய்விக்கக்கூடியது அப்படின்றாங்க. நம்ம எவ்வளவு பெரிய பாவத்திலேருந்து நம்மளை வந்து காப்பாத்துங்கிறாங்க. நீ இன்னைக்கு ஒரு விபூதி பட்டை வைக்கணும் அப்படின்னாலே நீ பல ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணுங்கிறாங்க. அப்பதான் நீ வந்து திருமண்ணையோ திருநாமமோ இது வைக்க முடியுன்றாங்க, விபூதியோ. அப்படிப்பட்டதை நீங்கள் ஏன்னா வந்து ஒருத்தன் ஏமாத்துறான் அப்படின்னா பட்டதாமன் சாத்திட்டானா அப்படின்னு சொல்லாதீங்கன்னா அதுக்கே நாங்கள் சொல்லிட்டு வரோம். ஆனால் நீங்கள் ஒரு மேடையில் ஏறி எதுக்கு உதாரணமாக சொல்கிறீங்க? ஒரு விலை மாதுகிட்ட போய் ஒரு உடலுறவு வச்சுக்கிறதோட பொசிஷன் வந்து பட்டைனா இப்படி நாமம்னா இப்படின்னு சொல்றீங்களே, எவ்வளவு கேவலமா இருக்கு, கேடு கட்டத்தனமான பேச்சா இருக்குது. இதுல வேற அவரே திருப்பி வேலையா சொல்லிக்கிறாரு, இங்க பெண்கள்லாம் இருக்காங்க, பெண்கள் எவ்வளவு வக்கரங்க உங்க மனசுல. உங்க வீட்டு பொம்பளைங்களுக்கு முன்னாடி இன்னொரு ஆம்பளைங்க இதெல்லாம் பேசினா நீங்க ஒத்துப்பீங்களா? ஒரு அவையில பேசுற பேச்சா இது? எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமானவங்க நீங்களாம் ஒரு ப்ரொஃபஸரா இருந்தீங்கன்னு சொல்றதுக்குலாம் எவ்வளவு வெக்கமா இருக்குங்க. நீங்க வந்து உயர்கல்வித்துறைக்கு அமைச்சரா வேற இருந்தீங்க இதுக்கு முன்னாடி. இப்போ உங்களுக்கு கீழே இருக்க ஆசிரியர்களா எப்படி இருப்பாங்க? அப்புறம் ஸ்கூல்ல இருக்க ஆசிரியர்களா வந்து பொம்பளை பிள்ளைங்க மேல கை வைக்காம என்ன பண்ணுவான்? ஆசிரியர்களெல்லாம் வந்து தெய்வத்துக்கு மேல வச்சிருந்தவங்களாங்களா? குருஸ்தானம், ஒரு குழந்தையோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது ஆசிரியர்கள். அப்ப அப்பேற்பட்ட நீங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான வக்ர புத்தியோட இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு கீழே இருக்கிறது எப்படி இருப்பாங்க? எப்படிங்க நீங்க ஒரு மேடையில் இந்த மாதிரி பேசலாம்? அங்க இருக்கிற பெண்கள் எந்த அளவுக்கு ஒரு அநாகரிகமா எவ்வளவு அசௌகரியமா வந்திருப்பாங்க. இப்ப நீங்க திமுக இருக்கிற கட்சியில இருக்கிற, நான் சொல்றேன் ஓட்டு போட்டவங்களே விட்டுருங்க, திமுக கட்சியில இருக்கிறாங்கல்ல, கட்சியில இருக்கிற சைவர்களும் வைணவர்களும் இதை ஏத்துக்கிறீங்களா? நான் கேட்கறேன். அவர் சொல்றது கரெக்ட் தாங்க. பட்டைனா இந்த பொசிஷன், நாமம்னா இந்த பொசிஷன் நாங்க ஏத்துக்கிறோம், நீங்க ஒத்துக்கிறீங்களா? தினம் போய் உங்க பூஜை ரூம்ல சாமி மாடத்துல போயிட்டு இந்த விபூதியை திருமணி எடுத்து நீங்க வைக்கிறப்போ உங்க உடம்பு கூசல, உங்களுக்கு கோவம் வரல? எப்படா நம்ம வந்து இப்படி பேசுறாங்க? நம்ம போய் தெருவா இறங்கி உங்களுக்கு போஸ்ட் ஓட்டுறோம், கொடி பிடிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஏன்டா நம்ம கும்புற சாமியை எவ்வளவு கேவலமா பேசுறான்? இதே ஒரு இஸ்லாமிய கடவுளை இந்த மாதிரி பேசிடுவாங்களா? இதே கிறிஸ்துவ கடவுளை இவங்க பேசிடுவாங்களா? தைரியம் இருக்கா உங்களுக்கு? ரோசம் இல்லையா? இந்துக்கள்லாம் நீங்க சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறீங்களா, சோறு தான் சாப்பிட்றீங்களா? எப்படிங்க நீங்க வந்து கட்சிங்கிற தனிங்க, அவன் எந்த கட்சியா இருந்துட்டு போறான், எந்த கட்சிக்கு வேணா நீ கும்பிடுற தெய்வங்கிறது தலைமுறையா எத்தனை தலைமுறையா அவங்க குடும்பத்துல கும்பிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை இழிவுபடுத்துறாங்கல்ல இவங்க. அப்போ உங்களுக்கு என்ன தேவை? இங்க இந்து மத கடவுள்களை இழிவுபடுத்தணும், எங்களோட வழிபாட்டு முறைகளை இழிவுபடுத்தணும், எங்களோட கடவுள்களை அசிங்கப்படுத்தணும், நாங்க எதெல்லாம் புனிதமா நினைக்கிறோமோ அதை எல்லாத்தையும் கொச்சப்படுத்தணும். அதுதானே நீங்க இன்னைக்கு பண்றீங்க. நாளைக்கு இந்த ஒண்ணுமே தெரியாத ஒரு அடலசன்ல ஒரு 13-14 வயசுல இருக்கான் ஒரு இளைஞன், அவன் வந்து அம்மா பட்டேனா என்ன அப்படின்னா அவன் மனசுல என்ன தோணும்? ஒரு நாமம் வைக்கிறவனை பார்த்தா என்ன தோணும் அவன் மனசுல? இதுதானே நீங்க பண்றீங்க. நடராஜ தத்துவம்னு நாங்க எப்படி சொல்லிட்டு இருக்கோம்? சிதம்பரத்துல நடராஜ தத்துவம்ங்கிறது எவ்வளவு பெரிய காஸ்மிக் இதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபாரின் கண்ட்ரில அதை வச்சிருக்கான். இந்த யூடியூப் ரூட்டஸ்னு ஒரு பரதேசி அதை என்ன சொன்னா, அதை எவ்வளவு அசிங்கமா கொச்சப்படுத்துறான். நடராஜர் வந்து காலை தூக்குறாருன்னா அவரோட ஆணுறுப்பு தெரிஞ்சது, அதை காமிச்சு வந்து காலியை ஏமாத்திட்டான்னு பேசினாங்கல்ல, அவனை கூட்டு மேடையில வச்சு நீங்க வந்து என்ன பண்ணீங்க? கௌரவ வச்சிங்கல்ல, அவன் நடவடிக்கை எடுத்தீங்களா? அப்ப திமுக இருக்க இந்துக்கள்ல எதுக்கு வாயை மூடிட்டு இருக்கீங்க?
உங்க உடம்புல ரத்தம் தானே ஓடுது. நாங்க என்ன கேட்கிறோம், நீங்க பெரிய திமுக இருக்கவங்கள பேசிக்கிறீங்களா, தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு. வெக்கமா இல்ல உங்களுக்கு? நீங்க தமிழர்கள் தானேங்க. ஒரு தமிழன்னா உனக்கு ஒரு முதுகெலும்பு இல்லாம நான் கும்பிடுற சாமியை ஒருத்தன் கேவலமா பேசுவான். கேள்வி கூட கேட்க முதுகெலும்பு இல்லாத, சுயமரியாதை இல்லாத ஒரு கொத்தடிமை கூட்டமா நீங்க இருக்கீங்களா திமுகல? இதை தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். திமுகவில் இருக்கிற இந்துக்கள் இதுக்கு கேள்வி கேட்கணும். எதற்காக எங்களோட தொடர்ந்து எங்களோட கடவுள்களை நீங்க இழிவா பேசுறீங்க? டெய்லி நெத்தியில விபூதி வைக்கிறப்பெல்லாம் சொல்லுங்க. அதே போல திமுகவில் இருக்க இந்துக்கள் எல்லாம் உங்க வீட்டு பொம்பளைங்கிட்ட போய் சொல்லுங்க, இங்க பாருங்க எங்க பொன்முடி ஐயா இப்படி சொல்லியிருக்காருங்க, ஏற்கனவே திமுக இப்படிதான் வளர்த்துச்சாங்க கட்சியை, தெரு ஊருக்கு ஊருக்கு பட்டிமன்றம் போட்டு காமச்சுவையை அதிகம் பரப்பியது சைவமா வைணவமான பட்டிமன்றம் வச்சுதான் நாங்கள்லாம் பெரியாரிஸ்டுங்கள், பெரியாரியல் எல்லாமே இங்க எதுவும் பண்ணாதுன்னு திமுகவில் இருக்கிற இந்துக்கள் விபூதி வைக்கிற நாமம் போடுற ஒவ்வொரு இந்துவும் போய் உங்க வீட்டு பொம்பளைங்கிட்ட இதை சொல்லுங்க. அவங்க உங்களை இதை ஏத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களாம் பெருமையா வெளியில வாங்க. அதுக்கு தான் நாங்கள் சொல்றோம். அடுத்தது திமுகவுக்கு ஓட்டு போடுற இந்துக்கள், நான் கட்சியெல்லாம் கிடையாதுங்க, ஏன்னா நான் ஓட்டு திமுகவுக்கு போடுவேன்னு சொல்ற ஒவ்வொரு இந்துவும் இந்த நெத்தியில விபூதி வைக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த திருமணம் வைக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்க யோசிக்கணும். எப்படி நம்மளோட கடவுளை இழிவுபடுத்துற ஒருத்தனுக்கு போய் நம்ம ஓட்டு போடுறோம்னா, அப்ப நீ கோவில்ல போய் கையெடுத்து கும்பிடுற சாமியை நீ இழிவுபடுத்துறதுன்னு அர்த்தம். யாராவது உங்க அம்மாவை கேவலமா பேசிட்டா அவன்கிட்ட நீ அதுக்கப்புறம் பேசுவியா? நீ அவன்கிட்ட ஏதாவது வச்சுப்பியா? உன்னோட தாயை இழிவா ஒருத்த பேசிட்டானா நீ இது பண்ணுவேனா? அப்ப நீ கும்பிடுற சாமியை ஒருத்தன் கேவலமா பேசும், அவனுக்கு போய் நீ ஓட்டு போடுவீங்களா? இதே இவர் விசிகால இருக்கிற அவர் என்ன சொன்னாரு, அவரு திருமாவளவன் அவர்கள், அசிங்கமான பொம்மைகள் இருந்தா அது கோபுரங்கள்னாரு. அந்த அது அவருக்கு என்ன நீங்க சிதம்பரத்துல ஜெயிக்க வச்சிருக்கீங்க. அப்ப சிதம்பரத்துல இருக்கிற ஒவ்வொரு இந்துக்களும் வெட்கப்படணும். அப்ப எதுக்காக நீங்க இவங்க ஓட்டு வந்துச்சுன்னா இவங்க கோயில்ல பூந்து நின்றுட்டு பரிவட்டம் கட்டிக்குவாங்க, கோயில்ல பூஜை பண்ணுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச நேரத்துல சனாதனத்தை வேறறுப்போம், சனாதனத்தை ஒழிப்போம், அசிங்கமான பொம்மை இருந்தா கோபுரம், இப்படிலாம் கேவலமா பேசுறவங்க இப்ப திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ இப்ப இந்த ஓட்டு போடுற இந்துக்கள் யோசிக்கணும், நீ எந்த ஜாதியா வேணா இரு, எந்த சாமியை வேணா கும்பிட்டுக்கோ, எந்த கட்சியில வேணா இரு, ஆனா என் சாமியை நீ தேவலமா பேசக்கூடாது. பேசுறீன்னா அவ்வளவுதான், உனக்கு ஓட்டு போட முடியாது, உனக்கு அவ்வளவுதான் மரியாதைன்றத எதிர்த்து கேள்வி கேட்கும். அப்பதான் இதுக்கான விடிவு கிடைக்கும். இன்னொன்னு நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த சைவர்களையும் வைணவர்களையும் டார்கெட் பண்ணி இந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரு. சைவம் வைணவம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி அவர் பண்றாரு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு உங்க மேல வன்மம் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஒட்டுமொத்த சைவர்களும் வைணவர்களும் இவங்களுக்கு எதிரா நிக்கணும். இன்னொன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும், திமுக அவர் சொல்றாரு அந்த திருவாரூரை பத்தியும், திருவாரூர் எவ்வளவு புகழ்பெற்ற சைவத்தனம். நீங்க ஒரு தைரியமான ஆம்பளையா இருந்தா திமுக காரன் சொல்றீங்கல்ல, நாங்களாம் சுயமரியாதைக்காரங்களா, நாங்க பெரியாரிஸ்டான்னு சொல்றீங்கல்ல, தைரியமா இருந்தா நீங்க போய் திருவாரூர்ல ஓட்டு கேட்கிறப்ப பொன்முடி அவர்கள் பேசின இந்த வீடியோவை போட்டு ஓட்டு கேட்க உங்களுக்கு தைரியம் இருக்கா? கேளுங்க போய். சைவம் காமச்சுவையை வளர்த்ததா, பட்டேனா இப்படிதான் பொசிஷன்னு கேட்டு ஓட்டு வாங்குங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம். நாங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா உங்க காலில் விடுவோம். அப்ப நீங்க எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கினா வேற வேஷம் போடுவீங்க, விபூதி பட்டையை நீங்களே அந்த விபூதி பட்டையை வச்சுக்கிட்டு நாமத்தை போட்டுட்டு போய் பெண்கள் கிட்ட எல்லாம் ஏமாத்தி ஓட்டை வாங்கிக்கிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் நீங்க கேவலமா பேசுவீங்களா? எதற்காக இந்து கடவுள் இதுக்கு என்ன அவசியம் இருக்கு? நாங்க முதல்ல சொல்லுங்க, நீ எதுக்கு பேச போற? நீ என்னத்த பேச போற? நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க கடவுளை அண்ணா என்ன சொன்னாரு, நாங்க கடவுள் மறுப்பதான் நாங்க பேச கிடையாது, கடவுள் பெயரை சொல்லி மூட நம்பிக்கைகள் இருக்குல்ல அதை தான் நாங்க எடுக்கிறோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவனார்ல, அந்த ஒன்றே தேவன் யாரு? அது அண்ணா சொன்னாரா? யார் அந்த தேவன் உங்களுக்கு? அப்ப யாரு நீங்க எழுச்சி பழிச்சு பேசுறீங்க? அண்ணா என்ன சொன்னாரு, நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையார் பேர் சொல்லி தேங்காயும் உடைக்க மாட்டேன் சொன்னார்ல. அப்ப ஏன் நீங்க தொடர்ந்து இந்த இந்து கடவுளை எழுச்சி பழிச்சு பேசிட்டு இருக்கிறீங்க? அப்போ நீங்க இன்னைக்கு எப்போ தீக்கால இருந்து பிரிஞ்சு அண்ணா திமுகன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரோ அந்த அண்ணாவையே உடச்சு காலி பண்ணிட்டு நீங்க திருப்பி தீக்காலே போய் ஜாயின் ஆயிட்டீங்களா? அப்ப நீங்க எல்லாமே பெரியார் என்னென்னலாம் கடவுள்ல இந்து கடவுளுக்கு எதிராக பேசினாரோ அது எல்லாத்தையும் இன்னைய வரைக்கும் நீங்க பேசிட்டே இருக்கீங்களா? அப்ப என்ன உங்களோட ஐடியாலஜி? அப்ப எலெக்ஷன் நேரத்துல மட்டும் உங்க முதல்வர் என்ன சொல்லிக்கிறாரு, 90% மேல எங்க கட்சியில இந்துக்கள் இருக்காங்க, என் மனைவி கூட கோயிலுக்கு போறாங்க. துர்கா காட்ட போய் கேளுங்க, இவர் சொன்னது கரெக்டாக்கா? இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? துர்கா காட்ட கேளுங்க, சொல்லுங்க, இந்த வீடியோ அக்காட்ட போய் போட்டு காட்டுங்க. காரி துப்ப மாட்டாங்க அவங்க. யார் எப்படி பேசியிருக்கான் பைத்தியம் மாதிரி நினைக்க மாட்டாங்க. என்னங்க நீங்க உங்களோட இதுன்னு? அப்ப நீங்க இந்த மேடை ஏறி பேசுறீங்கன்னா யார் கொடுக்குற தைரியம்? எதற்காக நீங்க இப்படி பேசுவீங்க? அப்ப உங்களோட சித்தாந்தம் என்ன? இதுதான் உங்களோட சித்தாந்தம். இதை அவர் தெளிவுபட சொல்றாரு பாருங்க, நாங்க 70கள்ல இருந்து இதை பண்ணிட்டு வரோம். அப்போ இந்த மாதிரி சோசியல் மீடியா கிடையாது, இது போல தொடர்ந்து இப்ப எல்லார் கையிலும் இது கிடையாது, மொபைல் கிடையாது. அதனால நீங்க ஏதோ ஒரு மூலையில பண்ணிட்டு நீங்க அப்படியே போயிட்டு இருந்தீங்க, எலெக்ஷன் டைம்ல ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா இருக்கிறதுனால, எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கிறதுனால நீங்க என்னென்ன கேவலத்தனம் பண்றீங்களோ அத்தனையும் பொதுமக்கள் கிட்ட வெளியில வந்துட்டு இருக்கு. போய் எங்களோட கடுமையான கண்டனங்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து இந்து மத கடவுள்களை இந்த மாதிரி இழிவுபடுத்தி
திமுகங்கிறது ஒரு இந்து விரோத கட்சி, இந்துக்களை வந்து ஒரு மாற்றாந்தாயின்னு கூட சொல்லக்கூடாதுங்க, அதை விட கேவலமா ஒரு இழிபிறப்பு போல நடத்துறதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மேம் அதாவது பொன்முடி அவர்கள் வந்து இது வந்து திராவிட கழக சம்பந்தமான மேடையில் பேசுகிறாச்சு மேம், அது அவரோட தனிப்பட்ட கருத்து. அப்போ நடந்த விஷயங்களை வந்து அவர் பேசியிருக்காரு. இதை வந்து எப்படி திமுகவோட நம்ம சம்பந்தப்படுத்தி பேசி, அதுவும் ஸ்டாலின் நான் கேட்கிறேன், அப்ப அவர் திமுக அமைச்சர் இல்லையா? இல்ல, அவர் வந்து தனிப்பட்ட மேடையில் அவர் போய் பேசுறாருனால மேம் பார்க்க முடியும். அதை நம்ம அவர் தெளிவாக அந்த மேடையிலே சொல்றாரு, திக வேற திமுக வேற கிடையாது. ஸ்டாலின் மேம் பொறுப்பாவார் இதுல? இல்லைங்க, உங்க முதல்வர் பிராக்டிக் இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவர் பிராக்டிக்கலா செஞ்சு காமிச்சிட்டு இருக்காருங்க. இந்த ராசா ஒரு மேடையில பேசினாரு, நீ வந்து இந்துவா இருந்தீங்கன்னா, நீ வந்து திமுக காரனா இருந்தீங்கன்னா வந்து இந்த நெத்தியில வைக்கிற விபூதி குங்குமம் கையில இருக்க கயிறுலாம் அழுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அடுத்து வரும் மேம் அது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் விஷயத்துல நம்ம வரும். நம்ம நான் என்ன சொல்றேன், ஸ்டாலின் தானங்க கோவில் வாசல்ல வச்சு அவர் என்னங்க பண்ணாரு, இவங்க வச்ச போட்டு அடிச்சாரு இல்லைங்க, அவர் பிராக்டிக்கலா செஞ்சாரா இல்லையா? தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு அங்க அவர்கிட்ட போயிட்டு கையில கொடுத்த விபூதி அப்படி கீழே தூக்கி போட்டு வந்தாரா இல்லையா? அப்ப நீங்க அந்த பிராக்டிக்கலா செஞ்சுட்டு இருக்கீங்கல்ல. இதே நீங்க வந்து ஒரு இஃப்தார் நோம்பு திறக்க போனா அவங்க கொடுக்குறக்குள்ள வச்சுக்கிறீங்களா தலையில? இதே இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு சிலுவையை போட்டுட்டு நான் ஒரு கிறிஸ்தவன், என் மனைவி ஒரு கிறிஸ்தவர் அப்படிலாம் பேசுறீங்களா உதயநிதி? அப்ப நீங்க அதெல்லாம் ஏத்துப்பீங்க, ஏன் இந்து கோயிலுக்கு வந்தா மட்டும் பொட்டு வச்சு அழிச்சுக்கிறீங்க? ஏன் வந்து ஒரு இதுல போயிட்டு விபூதியை கொடுத்தா கீழே கூட்டுறீங்க? அப்ப நீங்க யாரு? இது எப்படி மதச்சார்பின்மையாகும்? அப்போ உங்களுக்கு இந்துக்கள்னா உங்களுக்கு இந்து மக்கள்னா உங்களுக்கு இழிச்ச வாங்க, இவங்க என்ன பேசினாலும் ஓட்டு போட்டுருவானுங்க, இந்து கடவுள்னா இழிவா பேசணுன்றது உங்களுக்கு இருக்கா? இதே வந்து இவர் சொல்றாரு உதயநிதி, நான் வந்து ரம்ஜான் வாழ்த்து சொல்லணும்னா உங்களுக்கு எரியுதுன்னா நான் 100 தடவை சொல்லுவேன். எங்களுக்கு ஏன் எரியுது? எதுக்கு எரிய போகுது? நீ உங்களுக்கு அறிவு இருக்கணும். நான் ரம்ஜான் வாழ்த்து சொல்லுவேன், கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லுவேன், தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன். நாங்க தான் பாருங்க முருகன் மாநாடு நடத்தணும். முருகன் மாநாடு நடத்துனீங்கல்ல, முருகன் மாநாடுக்கு முதல்வர் வந்தாரா? துணை முதல்வர் வந்தாரா? வரல. சரி, முருகன் மாநாடே நாங்க தான் நடத்தணுங்கிறீங்க. அந்த முருகனுக்கான பெரிய விழா இது தைப்பூசம். தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொன்னீங்களா நீங்க? ஏன் சொல்லல? அப்ப தைப்பூசத்துக்கு நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன், ஆனா ரம்ஜானுக்கு வாழ்த்து சொன்னா உங்களுக்கு 100 தடவை எரியுதுன்னா நான் 100 தடவை சொல்லுவேங்கிறாருல. அப்ப இந்துக்களுக்கு உரைக்கணும், ஓட்டு போடுற இந்துக்களுக்கு உரைக்கணும். நம்மளோட தைப்பூசத்துக்கும் தீபாவளிக்கும் பிள்ளையார் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, ஆனா ரம்ஜான் திருவிழாவில் போய் நின்றுக்கிட்டு ரம்ஜானுக்கு வாழ்த்து சொன்னா உனக்கு எரியுதுன்னா நான் 100 தடவை சொல்லுவேன் அப்படின்னா அப்ப இவங்க எப்பேற்பட்ட இந்து மத விரோதிகள், நம்மளை எப்படி கேவலமா நினைக்கிறாங்கன்றத இந்து மக்கள் உணரும். நம்ம அதே மாதிரி இப்போ எல்லாருமே கேள்வி கேட்டது என்ன, கனிமொழி அவர்கள் ஏன் இதை பற்றி பேசல அப்படின்னா, கனிமொழி அவர்களும் தன்னோட கண்டனத்தை தெரிவிச்சாச்சு மேம். அதுக்கப்புறமும் ஏன் அவர் கனிமொழியை பற்றி பேசிட்டு இருக்காங்க? நாங்கள் நேற்று டேக் பண்ணி கேட்டோம், கனிமொழி அக்கா என்ன ஏற்கனவே சொன்னாங்க, இந்த கட்சியிலலாம் எப்படி தான் இருக்கிறாங்களோ அப்படிலாம் சொன்னாங்களே, எப்படிக்கா ஏன்க்கா இது கேட்க மாட்டீங்களான்னு கேட்டோம். அவங்களும் சொல்லியிருக்காங்க இது அருவருக்கத்தக்க பேச்சு அப்படின்றதோட அவங்க நிறுத்தியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இது அருவருக்கும் ஆபாசங்கிறத தாண்டி இது ஒரு மனுஷனால ஏற்றுக்கவே முடியாத ஒரு பேச்சுங்கிறது. ஏன்னா அந்த சபையில் அத்தனை பெண்கள் இருக்காங்க, அந்த இடத்துல அது பேசுனதே அசிங்கம், ரொம்ப ஒரு அருவருப்பான விஷயம். அடுத்த விஷயம், இதுல வந்து கடவுள்களை இது பண்ணி, அதாவது சைவ சின்னத்தையும் வைணவ சின்னத்தையும் வந்து நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. அப்ப இந்து கடவுள்களையும் இழிவுபடுத்துறீங்க, இந்து பெண்களை இழிவுபடுத்துறீங்க. அங்க எத்தனை பெண்கள் உட்காந்துருக்காங்க? ஒரு பெண்கள் இருக்கிற சபையில எப்படி பேசணுன்ற கூட உங்களுக்கு தெரியாது. நீங்களா என்னங்க அமைச்சரா? நீங்க சிரிக்கிறாங்க, சிரிக்கிறாரு, அதை சொல்லிட்டு வேற அவரே வேற சொல்லிக்கிறாரு, பெண்கள்லாம் வேற இருக்கீங்க பெண்கள். அதுதான் திமுக அப்படிங்கிறது வந்து தனி மனித அழுக்குகளின் ஒட்டு மொத்த திரட்டு. அடுத்த முண்டாட்டியை பார்த்தா உனக்குள்ள ஒரு வன்மம் வரும்ல, அதை வந்து ஓப்பனா வெளியில வேணா பேசுவானா, இவன் பாடுறான் இவன் முண்டாட்டி எப்படி இருக்கா போடுறான் அப்படின்னு ஒருத்தன் நினைப்பான்ல, அதை ஓப்பனா பேசுறது தான் திமுக அப்படின்றதான் ஜெயகாந்தன் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன அது இன்னைக்கு வரைக்கும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம அதே மாதிரி அந்த ஸ்டேஜில் அவர் சொல்லும்போது கூட வந்து, அதாவது பெரியார், அண்ணா, கருணாநிதி இவர்களை பற்றி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, அதை பற்றி தெளிவுபடுத்துறதுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் கொண்டு வரோம் அப்படின்னு. எந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சு? இல்லை, நாங்கள் தான் தெளிவுபட சொல்கிறோம். இவங்க இதே மாதிரி நீங்கள் கலைஞர் காலத்தில் வந்து என்ன பட்டிமன்றம் போட்டிங்க, அண்ணா என்ன பேசினாரு, பெரியார் என்ன பேசினாரு இவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஜகவுக்கு இங்கே எந்த வேலையுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்களை மக்களே வீட்டுக்கு துரத்திடுவாங்க. ஏன்னா இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு ஊரில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு பேச்சை பேசிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே வந்து அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்துக்கள்னா திருடன் அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னோன்னா அதை பற்றி என்ன கேட்டேன், என் மனதை திருடிய திருடன் அப்படின்னு சொல்லி அப்படியே பேச்சை மாற்றிட்டு உள்டாவாது பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த உட்டாலக்கடி வேலைலாம் இப்போ நடக்காது. நான் என்ன சொல்கிறேன், உண்மையாக இதை வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம், உங்களுக்கு புண்ணியமாக போகும். திமுகவில் கலைஞர் வந்து இந்து மத கடவுளை பற்றி என்னென்ன பேசினாரு, என்னென்ன இது அண்ணா என்ன பேசினாரு, அவர் பெரியார் என்னென்ன பேசினாருன்னு நீங்களே சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் உங்களை தூக்கி குப்பையில் எரிச்சிருவாங்க. அதனால தான் இன்றைக்கி விஜய் அவர்கள் கூட அந்த தன்னோட கட்சி ஆரம்பிக்க கூட பெரியாரை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் பெரியாரோட கடவுள் மறுப்பை நாங்கள் ஏற்றுக்கலாங்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொரு கோவிலையும் பாருங்கள், திருவண்ணாமலை ஆகட்டும், திருச்செந்தூர் ஆகட்டும், திருப்பரங்குன்றம் ஆகட்டும், பழனி ஆகட்டும், எல்லா கோவில்லையும் ஒவ்வொரு விசேஷம். இன்றைக்கி பங்குனி உத்திரம், இன்றைக்கி எப்படி இருக்குது எல்லா கோயில்களும்? கோவில்கள் இப்படி லட்ச லட்சமாக போய் குனிவீராங்களே, எல்லாருமே வயசான கிழவிங்களும் 40 வயசுக்கு மேலே கொண்டா போகிறாங்களா?
இளைஞர்கள் போய் கும்பிக்கிறான், அங்கே போய் நிற்கிறான். இன்னைக்கு இளைஞர்கள் போய் பாருங்க, எவ்வளோ பேர் சிவனை கும்பிடுறாங்க, முருகனை கும்பிடுறாங்க, பெருமாளை கும்பிடுறாங்க. அப்போ இளைஞர்கள் கும்பிடாம தான் கோவில் ரொம்ப வெளியுதா? அப்போ இளைஞர்கள்ட்ட போய் நீ வந்து நீங்கள் அன்னைக்கு இருக்கிற எங்கள் அப்பா தாத்தாவை ஏமாத்தின மாதிரி இன்னைக்கு இருக்க இளைஞர்களை வந்து நான் எங்கிட்ட சாமியையும் திட்டுவேன், இந்துக்களை இழிவாக பேசுவேன், ஆனால் நீ எனக்கு ஓட்டு போட வேற ட்ராமா பண்ணுவேன்னா அதை கேட்டுட்டு இருக்க இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் முட்டாள்கள் கிடையாது. அவன் கையில் கூகுள் இருக்கு, அவன் எல்லாத்தையும் தேடி பார்க்குறான். நீங்கள் எப்படி பொய்ய சொல்லி எங்கள் தாத்தாவையும் அப்பாவையும் ஏமாத்துனீங்களோ அந்த ஏமாத்து வேலையை இன்னைக்கு இருக்க இளைஞர்கள்ட்ட நீங்கள் பண்ண முடியாது. அதோட விளைவு நேற்று மத்தியானம் இந்த போஸ்ட் வந்து வைரல் ஆகுது, எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எத்தனை இளைஞர்கள் நீங்கள் போய் பாருங்க, எத்தனை இளைஞர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க பாருங்க. என்னடா இப்படி கேவலமா பேசிருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு இன்னைக்கு காலையில கனிமொழி அக்கா அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. திமுக நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவரை வந்து அந்த துணை பொதுச் செயலாளர் வந்து நீக்கிட்டோம் அப்படின்ட்டு. முதல்வர் அவர்கள் இதுக்கு ஏதாவது அறிக்கை விட்டாரா? இதுக்கு ஏதாவது இது வந்து ரொம்ப தவறான செயல், இது வந்து அவங்க மனசு புண்பட்டுருக்கோம் விட்டாரா? ஏதாவது அறிக்கை விட்டுருக்காரா? இல்லை. இதுக்கெல்லாம் அவருக்கு டைம் இருக்காது. இதை வேற எதுக்குன்னா வந்து அவர் வந்து இது பண்ணுவார். இந்து மக்களுக்குன்னா இதுவே ரொம்ப அதிகம் நினைப்பாங்க. இதுக்கே அவங்க கூட இருக்கவங்களாம் நினைப்பாங்க, என்ன திமுக வந்து இந்த மாதிரி வந்து நடவடிக்கை எடுக்குது, போய் இந்த இந்துக்கள்லாம் வந்து ஏதோ ஒரு இதாக ஃபீல் பண்ணுறாங்கன்றதுக்காக இதுக்காக போய் நடவடிக்கை எடுக்கிறதா அப்படிங்கிறதா இவங்களோட குரலாக இருக்குமே ஒழிய இந்துக்களை இழிவுபடுத்துறதுக்கோ, இந்து கடவுள்களை அசிங்கமாக பேசுறதுக்கோ, கொச்சையாக பேசுறதுக்கோ, இந்து மத வழிபாடுகளையும் சின்னங்களையும் கொச்சைப்படுத்துறதோ அவங்க ஒரு கௌரவமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. இதெல்லாம் நீங்கள் பேட்சில் சட்டையில் குத்திக்கிற பேட்ச் மாதிரி எத்தனை மேடைகளில் நாங்கள் பேசணும் அப்படின்றதான் பேட்சாக குத்திப்பாங்க. அதை தான் இன்னமும் அந்த தாத்தா காலத்து திமுகவிலே இருக்காரு பொன்முடி அவர்கள். அதை பெருமையாக பேசி தான் நேற்று மாட்டிக்கிட்டாரு. அப்போது நீங்கள் அந்த காலத்தில் பண்ணனதான் இப்போ இந்த அரசியல் செல்லுபடி ஆகாது. இன்னைக்கு இருக்கிற எங்கள் இளைஞர்கள் ஆன்மீக வழிபாட்டில் ஆழமாக இருக்கிறான், இறை வழிபாட்டில் நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான், அவன் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்குறான், நீங்கள் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு அவன் கூகுளில் தேடி படிச்சிருக்கான். அப்போது உங்களோட இதெல்லாம் வந்து இனிமேல் செல்லுபடி ஆகாது. அதோட விளைவு தான் இந்த மாதிரி இப்போ இந்த நடவடிக்கை எடுக்கிறன்ற மாதிரி ஒரு சும்மா ஒரு சீன், அவ்வளோதான், வேற ஒன்றும். மேம் அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர் ராசா அவர்கள் வந்து ஸ்டேஜில் பேசும்போது இந்த மாதிரி கயிறு கட்டிட்டு பொட்டு வச்சுக்கிட்டுலாம் வராதிங்க, திமுக காரங்களுமே பார்த்தா சங்கி மாதிரி தெரியுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மேம். ஸோ அது கோடு வேடா மேம் இந்த கயிறு கட்டி பொட்டு வச்சா? சங்கிகள்லாம் சோறு திங்கிறாங்க, அப்போ இவங்களாம் என்னத்தை செய்ய சாப்பிட சொல்லுவாங்க? சங்கிகளுக்கும் உனக்கும் வித்தியாசம் தெரியாதுங்கிறாங்க. சங்கிலாம் பொட்டு வச்சுக்கிறான், கையில் கயிறு கட்டிக்கிறான், அப்போ நீ பண்ணாத, இது கரை வெட்டி கட்டினீங்கன்னா இதெல்லாம் அடிச்சுட்டு வாங்குறாங்க. சங்கிகள்லாம் சோறு திங்கிறாங்க, அப்போ நீங்கள் வேறு ஏதாவது தின்னுங்கன்னு சொல்லுவீங்களா? சங்கிலாம் வாய் வழியாக சாப்பிட்றான், நீங்கள் வேறு வழியாக சாப்பிடுங்கன்னு சொல்லுவீங்களா? என்னங்க பேச்சு இதெல்லாம்? நான் என்ன சொல்கிறேன், திமுக காரன்லாம் கரை வெட்டி கட்டினீங்கன்னா குங்குமம் வைக்காத, விபூதி வைக்காத, கையில் கழட்டி வச்சுருவான்னு சொல்கிறாங்கல்ல. சேகர் பாபு ஒன்று இருக்கிறாருல, சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு விபூதி வச்சு சுத்துறாருல, காவியோட சுத்துறாரு. இது ஒரு ஆன்மீக ஆட்சி, இது ஒரு ஆன்மீக ஆட்சி அப்படின்னு தனியாக தான் போக வேண்டாம் கைப்புள்ளங்கிற மாதிரி தனியாக அவர் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கிறாரு. ஆன்மீக ஆட்சின்னு அவர்கிட்ட சொல்லுவார் ஆராசா, அண்ணே கரை வெட்டி கட்டினீங்கன்னா விபூதி குங்குமத்தை அழிச்சிருங்கண்ணே, கையில் இருக்க கயிறை கட்டிருங்கண்ணே, கழுத்தில் அந்த கருங்காலி மாலை இல்லை அப்பப்போ வர ஐயப்பனுக்கு மாலையெல்லாம் போட்டுட்டு பயபக்தியோட மலை ஏறுறாரு சொல்லுவார் ஆராசா. ஸ்டாலின் ஐயா வீட்டில் இருக்காங்களே துர்காம்மா, அவங்கக்கிட்ட சொல்லுவாங்களா, அண்ணி கட்சி நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்தீங்கன்னா நெத்தியில் விபூதி வச்சுட்டு வந்துடாதீங்கன்னு சொல்லுவாரா? யாருங்க ஏமாத்துறீங்க? எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க? ஆர் ராசா அவர்கள் தொடர்ந்து இதான் பண்ணிட்டு இருக்காரு. சரி, இப்போ பொன்முடி அவர்கள் மேலே நடவடிக்கை எடுத்தாங்கல்ல, ஏன் ஆர் ராசா மேலே நடவடிக்கை எடுக்கல? இதே ஆர் ராசா இதுக்கு முன்னாடி என்ன பேசினாரு, இந்துவா பிறந்தீங்கன்னா நீ விபச்சாரியின் மகன்னாரு. எவ்வளவு தமிழ்நாடு முழுக்க பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்துச்சு, தமிழ்நாடு முழுக்க கண்டனத்தை தெரிவிச்சாங்க. எத்தனை பெண்கள் அவங்களே தன்னோட இதில் செல் எடுத்து வீடியோ போட்டாங்க. அரசியலுக்கு எந்த சம்மந்தம் இல்லாத பெண்கள் எப்படிடா நீ இப்படி சொல்லலாம், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டாங்கல்ல. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன பண்ணீங்க? அப்போ நீங்கள் கேட்டீங்க பாருங்க, இதுக்கு முதல்வருக்கு என்ன சம்மந்தம்னு. இவர் வந்து சொன்னார், நாங்கள் வந்து விபூதி அழிச்சிட்டு வா அப்படின்னு கரை வெட்டினு, அதை ப்ராக்டிக்கலாக முதல்வர் செஞ்சுட்டு இருக்காரு. கோயில் வாசலில் போய் இது வச்சு விட்டாங்கன்னா அதை உடனே அழிச்சு எடுத்துருவார். ஸோ அவர் ப்ராக்டிக்கலாக செய்கிறத இவர் வந்து சொல்லி காட்டுறாரு ஆர் ராசா, அவ்வளோதான். அப்போ திமுக அப்படின்னாலே இந்து விரோத கட்சி. இதை இந்துக்கள் உன் மண்டையில் நல்லா 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 ஏற்றணும். திமுக இங்கே ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நம்ம கோவில்களுக்கு ஆபத்து, நம்ம கடவுள்களை இழிவுபடுத்துவாங்க, நம்ம வழிபாட்டு முறைகளை கேவலப்படுத்துவாங்க, நம்ம பண்டிகைகளை இழிவுபடுத்துவாங்க, நம்ம பண்டிகைக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்டா அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறோன்ற ஒரு அருவருப்பான குற்ற உணர்ச்சியை உனக்கு உண்டாக்கணும். அதுதான் அவங்களோட அஜெண்டா. நீ கோவிலுக்கு போகிறத நிறுத்திட்டீங்கன்னா, உன்னோட வழிபாட்டு முறைகள் நிறுத்தப்பட்டுச்சுன்னா, கோவில்கள் தரமட்டமாயிருச்சுன்னா, இங்கே இந்துக்கள் இந்த தமிழர்கள் தங்களோட அடையாளங்களை இழந்துருவான். அடையாளம் இல்லாத ஒரு அனாதைகள் போல ஒரு தமிழ் சமூகத்தை ஆக்கணும்னு திட்டமிடப்பட்டு இந்த மிஷனரிகளால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த திராவிடம் அப்படிங்கிறதே. இவங்க தந்தை யாருன்னு சொல்லுவாங்க, கால்டுவெல். ஒரு வெள்ளக்காரன் தான் இவங்க, அவனோட ஐடியாலஜி தான் இன்னும் இவங்க தூக்கி சுமந்துட்டு திரிகிறாங்க. அப்போ இந்த தமிழர்களுக்கு கொஞ்சமும் ஒத்து வராத ஒரு ஐடியாலஜியை வச்சுக்கிட்டு தமிழன்ற ஒரு அடையாளத்தை அழிச்சு செதைச்சு தமிழன்ற ஒரு இனத்தையே வந்து ஒரு இந்த கஜினி சூர்யா மாதிரி ஆக்கணும்,
அவன் யாருன்னே அவனுக்கு தெரியாம நீ இதான் நீ அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஆக்கணும். ஒரு என்ன சொல்றது, அந்த மூளை செத்து போன ஒருத்தனா ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திராவிடத்தோட அஜெண்டா. அதை எந்த காலத்திலும் நாங்கள் செயல்பட விட போறதே கிடையாது. இன்றைய இளைஞர்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள், இளைஞர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன பண்றீங்கன்றத. இதை இங்க இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்துட்டு போக வேண்டியது எங்களோட கடமையா இருக்கு. நாங்கள் செய்வோம் நிச்சயமா. அதை எப்படி நீங்க வந்து எந்த கட்சியில இருக்கிறவங்கனா இருங்க, நம்மளோட இந்து கடவுளை இழிச்சு பழிச்சு பேசினா அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா அது நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம செய்யற மிகப்பெரிய துரோகம். இன்னைக்கு நம்ம வந்து இந்துவா இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட தாத்தனும் பாட்டியும் கத்தி முன்னால நிக்க வச்சப்ப கூட நான் இந்துவா இருப்பேன்னு முடிவெடுத்ததுனால இன்னைக்கு நம்ம இந்துக்களா இருக்கோம். சரியா? எவ்வளவோ கடுமையான வறுமையில சோத்துக்கு வழி இல்லாத போது கூட நீ சாப்பிடு, உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நீ மதம் மாறின்னு சொன்னப்ப இல்ல நான் சாப்பாடு இல்லாம செத்தாலும் சாவுறேன், நான் இந்துவா தான் இருப்பேன்னு நம்மளோட தாத்தனும் பாட்டியும் முடிவெடுத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம இந்துக்களா இருக்கோம். அப்படி உயிரை கொடுத்து நம்மளை வந்து இன்னமும் இந்துக்களா வாழ வச்சுட்டு இருக்க நம்மளோட முன்னோர்களை இப்படி ஒரு ஓட்டு போட்டு, ஒரு ஓட்டுக்கு 2000 கொடுக்குறான் 5000 கொடுக்குறான்னு ஓட்டு போட்டு ஒருத்தனை உட்கார வைக்கிறதுனால நம்மளோட இந்து கடவுள்களை இவ்வளவு இழிச்சு பழிச்சு பேசுறவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுறீங்கன்னா உங்களோட முன்னோர்களோட ஆத்மா உங்களை ஒரு காலமும் மன்னிக்க போறதே இல்லை. நீங்க கும்பிடுற கடவுள் உங்களுக்கு அதுக்கான பலனை கொடுக்க போறதே கிடையாது. நான் முருகனுக்கு காவடி எடுத்துட்டு போவேன், நான் போய் சிவனை அப்படி கும்பிடுவேன், பெருமாளை இப்படி கும்பிடுவேன், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவன் இவ்வளவு கேவலமா இவங்கெல்லாம் பேசுறப்போ நீங்க கேள்வி கேட்காம வேடிக்கை பார்த்துருந்தீங்கன்னா நீங்க கும்பிடுறதுக்கான பலனை அந்த கடவுள் கொடுக்க போறதே கிடையாது. அதனால இதை வந்து சொல்லுவாங்க, அது என்ன கடவுளே நீ தான் காப்பாற்ற போறேன்னு. கடவுளை நம்ம காப்பாற்றி அவருக்கு எதுவும் ஆக போறது கிடையாது. இந்த நம்பிக்கைகளையும் இந்த கலாச்சாரத்தையும் இந்த வழிபாட்டு முறைகளையும் இதோட தொன்மையும் இதுவும் பாரம்பரியமும் மாறாம நான் அதை அப்படியே கொண்டு போனாதான் ஏன் புள்ள நம்புவான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இன்னைக்கு பட்ட நாமம்னா கொச்சையா பேசுற, இன்னைக்கு வந்து ஒரு சிவன் வந்து நடராஜ தத்துவத்தை நீ கொச்சையா பேசுற, முருகனோட கந்த சஷ்டி கவசத்தை நீ கொச்சையா பேசுற. அப்ப அடுத்து என் பிள்ளை அதை கும்பிடுறப்போ அவன் மனசுல அந்த நம்பிக்கை வருமா? நீ அவன் மனசுல ஒரு அவநம்பிக்கையை விதைக்கிறல்ல, அதுதான் இவங்களோட அஜெண்டா. அதுக்கு நாங்க விட போறது கிடையாது. எப்படி எங்க முன்னோர்கள் எங்களுக்கு இந்த வழிபாட்டு முறைகளையும் இந்த தாத்பரியங்களையும் இந்த பிராணங்களையும் இதுகாசங்களையும் எல்லாத்தையும் கொடுத்தாங்களோ அதே மாதிரி எங்க அடுத்த தலைமைக்கு கொடுக்கிற கடமை எங்களுக்கு இருக்கு. இல்லைன்னா நாங்க மிகப்பெரிய வரலாற்று துரோகிகளா பதியப்பட்டுருவோம். ஆல்ரெடி 2 தலைமுறை நாசம் பண்ணிட்டாங்க, இன்னும் அடுத்த தலைமுறை நாசம் பண்றதுக்கு நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க போறது கிடையாது. இது நான் சொல்றது நீங்க எந்த ஜாதியா இருந்துட்டு போங்க, எந்த சாமியை கும்பிட்றவங்களா இருந்துட்டு போங்க, எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்துட்டு போங்க, நம்மளோட கடவுள்களை இழிவா பேசுறவங்கள வேடிக்கை பார்த்து நிக்காதீங்க. அந்த துரோகத்துக்கு நமக்கு மன்னிப்பே கிடையாது. வரலாற்றுல நாம துரோகிகளா பதியப்பட்டுருவோம். மேம் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரதம் நேரில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.